بسم الله الرحمن الرحيم. சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண் படைத்து மண் படைத்து மனித குலம் படைத்து மாணவியை எமக்களித்து மாமரையை இறக்கி வைத்த மகா கிருபையாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சற்குண சீலர் சாந்தி மதம் ஏற்றி வந்த சர்தாரே ஆலம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமை நாள் வரை பின்துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக ஆகும். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விளக்கங்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியானாக எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான அருட்பாக்கியங்களை வழங்கி இருக்கின்றார். அந்த அருட்பாக்கியங்கள் எண்ணில் அடங்காத. அது உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மார்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த வகையிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை அவனுடைய அருள் மாறிகளில் இருந்து குறையுள்ளவர்களாக ஆக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது அறிவிலும் அறிவுதான். வாழ்நாள் முழுக்க சுஜூதுல இருந்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தினாலும் அது அறிவிலும் அறிவுதான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு நமக்கு செய்த நிஅமத்துகள்ல மிக சிறந்த நிஅமத் எங்கட பகுதியல்ல அத ஒரு பாவமா பார்க்கிற நிஅமத், எங்கட பகுதியல்ல அத ஒரு வழிகேடா பார்க்கிற நிஅமத், எங்கட பகுதியல்ல அது ஒரு நரகத்துடைய அமல், நரகவாசியை போல் அந்த அமலை செய்யக்கூடியவங்களை பார்க்கிற ஒரு நிஅமத். அன்பானவர்களே, அந்த நிஅமத் தான் ஆமீன் சொல்லுகின்ற நிஅமத். ஆமீன் சொல்றது, ஆமீன் சொன்னா இந்த ஆமீன் சொல்லக்கூடியவரை நரகவாசியை போல பார்க்கலாம். இதுக்கு தனி மாநாடு வைக்கிறார். தனி மாநாடு மாநாடு வைத்து அதுக்கு உலமாக்களை கூட்டி வந்து அந்த உலமாக்களை பேச வைக்கிறார். பேச வச்சு ஆமீன் சொல்றவன் எல்லாம் முசீபத் பிடிச்சவன், ஆமீன் சொல்றவன் எல்லாம் நரகவாசி, இது பித்அத், இது வழிகேடு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அவர்களுடைய தோழர்களோ அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயமோ அல்ல என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய கடைசி மர்ஜ, அவங்க சென்று சேர்க்கின்ற இடம் எதுவாக இருக்கும் என்பதை இன்றைய நாள் நான் பேசக்கூடிய இந்த தலைப்பில் இருந்து விளங்கிக் கொண்டார். அன்பானவர்களே, இந்த ஆமீன் என்ற வார்த்தை
இந்த வார்த்தையை பற்றி தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகின்ற நேரத்தில் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தஃசீருல் குர்துபியுடைய நிபந்தனையே ஒரு சொல்றதா இருந்தா அந்த சொல்ல யார் சொன்னது என்று சனதோடு அறிவிப்பாளரோடு சொல்லுவதுதான் அவருடைய கிதாப் தஃசீருடைய கிதாபுடைய நிபந்தனை. அப்படி ஆதாரபூர்வமான தஃசீருடைய ஒரு கிதாபை எழுதின இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஆமீன் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இஸ்தஜிப் லனா, அதுவும் ஒரு துவா தான். ஆமீன் என்ற வார்த்தையும் ஒரு துவா. ஒருவர் ஆமீன் என்று சொல்றாருன்னா, யா அல்லாஹ் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக் கொள் என்று சொல்றார். ஆமீன் என்றால் இதுதான். அன்பானவர்களே, அல் குர்ஆனில் இந்த ஆமீன் சொன்னவர்களை பற்றி ஏதாவது வந்திருக்கா? இதை பற்றி ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி இருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய துஆவை பற்றி கூறுகின்ற நேரம், வகால மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார். அந்த துஆவுடைய தொடர்ல சொன்னாங்க, ரப்பனா மிஸ் யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுடைய இந்த பொருள், பணம், செல்வம், பெருக்கு, இதை இந்த செல்வ பெருக்கை அழித்து இவர்களுடைய உள்ளத்தில் குரோதங்களை, பகைமைகளை, வெறுப்புகளை, பிளவுகளை போட்டு என்று மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆ கேட்டார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் கூறிவிட்டு, துஆ கேட்டது ஒரு ஆள். யார் கேட்டது? ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாரு? ஷரஅ லக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹ் வல்லதி அவ்ஹைனா இலைக வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார் இன்னொரு இடத்துல, இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ, இந்த தீனுல் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவதற்கு அவர்களுக்கு எதெல்லாம் நாங்கள் ஷரியத் ஆக்கினோமோ, மார்க்க சட்டமாக தீர்ப்பாக வழங்கினோமோ, அதே சட்டத்தை தீர்ப்பை இந்த உம்மத் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழங்கி இருக்கின்றோம். அவர்களை மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உம்மத் முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஷரியத்தை இவர்களும் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூறுகிறார், அப்படிப்பட்ட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வோடு அதிகமாக பேசின கலீமுல்லாஹ் என்று பெயர் எடுத்தவர்கள். இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறிவிட்டு, அதற்கு அடுத்ததாக قال قد أجيبت دعوتكما, கேட்டது ஒரு ஆள், துஆ கேட்டது ஒரு ஆள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாத்திரம் தான் கேட்டார்கள். அந்த துஆ கேட்டதற்கு அல்லாஹ் பதில் கொடுத்ததை பற்றி கூறுகின்ற நேரம், قال قد أجيبت دعوتكما, உங்க ரெண்டு பேருடைய துஆவையும் நான் ஏற்றுக்கொண்டேன், உங்க ரெண்டு பேருடைய துஆவையும் ஏற்றுக்கொண்டேன். அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டா, قال قد أجيبت دعوتك அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கார். அல்லாஹ் இப்படி சொல்லாம قال قد أجيبت دعوتكما, உங்க ரெண்டு பேருடைய துஆக்களையும் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்ன காரணம் என்ன? ஏன் சொல்லணும்? அன்பானவர்களே, அதிகமான தஃசீருடைய கிதாபுகளை பெரட்டி படிச்சு வாசிச்சு பாருங்க. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நிறைய அக்வால்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, நிறைய கூற்றுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க என்றால், அல்லாஹ் ஏன் அப்படி சொல்ல காரணம் என்றால், அவங்களோட இருந்த அவங்களோட சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னாங்க, ஆமீன் சொன்னார்கள். அதனாலதான் அந்த ஆமீன் என்ற வார்த்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதால் அந்த ஆமீன் என்ற வார்த்தைக்குள்ள பவர்
துஆ கேட்டவருக்கு இருக்கின்ற கிடைக்கின்ற பவர் பயன் ஆமீன் சொன்னவருக்கு கிடைக்கும் என்பதனால் இந்த ரெண்டு பேருடைய துஆ கேட்டவருக்கும் அதே கூலி, ஆமீன் சொன்னவருக்கும் அதே கூலி என்ற அந்த நியதியை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இருந்து எங்களுக்கு படிப்பித்து காட்டுகிறார். நபிமார்கள் செஞ்ச அமல ஒருத்தர் செஞ்சா எப்படிங்க நரகவாதி ஆகுவார்? எப்படி நரகவாதி ஆகுவார்? எப்படி அவருக்கு இதற்கான வார்த்தையை சொன்னவரா மாறுவார்? அன்பானவர்களே, சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபீ தாவூத், சுனன் திர்மிதி, சுனன் நஸஈ, சுனன் இப்னு மாஜா, சிஹாஹ் சித்தாவுல வார ஹதீஸ். அல்-புகாரி, முஸ்னத் அஹ்மத், முஸன்னஃப் அபீ ஷைபா, இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது. எல்லாம் நான் சொல்லுகிற ஹதீஸ் கிரந்தங்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஒரு ஹதீஸ கொண்டு வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இதா அம்மனல் இமாம், இமாம் ஆமீன் என்று சொல்கின்ற நேரம், சூரா ஃபாத்திஹா ஓதுறார் இமாம் ஓதுகின்ற நேரம், இமாம் சூரா ஃபாத்திஹா முடிக்கின்ற வேளையில ஆமீன் என்று கூறுகிறார். சூரா ஃபாத்திஹா ஒரு துஆ, அந்த துஆவை கேட்டு தொழுகையில இமாம் ஆமீன் என்று சொல்கிறார். ஆமீன் என்று சொன்னால் ஃபஅமீனு, நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள். فإن من وافق تأمينه تأمين الملائكة غفر له ما تقدم من ذنبه. யாருடைய ஆமீன் மலக்குமார்கள் சொல்கின்ற ஆமீனுக்கு நேர்படும், அப்ப மலக்குமார்களும் ஆமீன் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்றது, மலக்குமார்களும் ஆமீன் சொல்றாங்க. மலக்குமார்கள் சொல்கின்ற ஆமீனுக்கு யாருடைய ஆமீன், அந்த இமாம் சொல்கின்ற ஆமீனுக்கும் மலக்குமார்கள் சொல்கின்ற ஆமீனுக்கும் யாருடைய ஆமீன் உடன்பட்டிருக்குமோ, யார் சொல்ற ஆமீன் உடன்பட்டிருக்குமோ, ஒத்திருக்குமோ, அவர்களுடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். அன்பானவர்களே, எல்லாரும் ஆதாரம் கேட்டால் எதுல ஆதாரம் கேட்கிறேன்? சஹீஹுல் புகாரி. சில பேருக்கு சஹீஹுல் புகாரின்னா என்னன்னு தெரியாது, சஹீஹான ஹதீஸ்ல என்னன்னு தெரியாது. சில பேர் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கு மார்க்கம் பேசுவாங்க. சஹீஹான ஹதீஸ்ல என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டா சொல்லிக்க மாட்டாங்க. சஹீஹான ஹதீஸ் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றார். அப்ப இந்த சஹீஹான ஹதீஸ் என்பதை யார் சொல்றாங்க? இந்த சஹீஹான ஹதீஸ் என்பதை இமாம்மார்கள் சொல்றாங்க. இமாம்மார்கள் சொல்றதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப இமாம்மார்கள் தான் சஹீஹான ஹதீஸ சொன்னாங்க, அதை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சஹீஹான ஹதீஸ் ஒன்று சொல்லி காட்டியிருக்கிறாரா? அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சஹீஹான முத்தவாத்திரான ஹதீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லையே, சஹீஹான ஹதீஸ் என்பதை சொன்னவர்களே இமாம்மார்கள். அந்த இமாம்மார்களை புறக்கணித்து விட்டு இமாம்மார்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சஹீஹான ஹதீஸ் வந்திருந்தால் காட்டுங்கள் என்று கூறுவாங்க. அப்படிப்பட்ட மார்க்கத்துடைய அறிவற்ற மடத்தனத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அப்படி மடத்தனத்தில் மூழ்கிய மக்கள் கூட மார்க்கம் பேசுகிறார்கள். இஸ்லாத்தில் வரவேற்கப்பட்ட ஒன்றை இஸ்லாத்தில் புறந்தள்ளப்பட்ட ஒன்றாக ஆக்கிவிட்டார்கள். வாப்பாட மையத், வாப்பாட ஜனாசா, வாப்பாக்காக ஒரு துஆ கேட்கிறார், மகன் ஆமீன் சொல்லாமல் கல்லு மாதிரி குதிக்கிறார். ஏன் ஆமீன் சொன்னா மகன் நரகத்தை தருவார், ஆமீன் சொல்லாட்டி வாப்பா நரகத்தை தருவாரோ அந்த பயம் இல்லை. அன்பானவர்களே, வாப்பா இவர பாவம் மன்னிக்கப்படணும், இவர பாவங்களை மன்னிச்சு இவர சொர்க்கத்துல நுழைச்சியா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாத்து யாருன்னு ஒரு துஆ செய்றாரு. அதுக்கு மகன் ஆமீன் சொல்ல தயார் என்ன கேட்கிறார்? ஏண்டா ஆமீன் அவ்வளவு பொல்லாத வார்த்தை, அவ்வளவு பயங்கரமான வார்த்தை. எவ்வளவு வார்த்தைகள் உலகத்துல பேசிக்கொண்டு போறாங்க, அந்த வார்த்தையை பேசுவதற்கெல்லாம் நரகத்தில் அல்லாஹ் தூக்கி போட மாட்டான். ஆமீன் சொன்னா மட்டும் நரகத்தில் தூக்கி போட்டுவான். அல்லாஹ் பாதுகாக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல் குர்ஆன்ல அன்பானவர்களே, ஆமீன் என்ற வார்த்தை வராவிட்டாலும்
ஆமீன் என்ற வார்த்தை குர்ஆன் 30 ஜுஸ் திரட்டி தேடினாலும் வராது. அந்த ஆமீன் என்ற வார்த்தையை சூரா ஃபாத்திஹா ஓதி முடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும் என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச அதாவது ஸிஹாஹ் சித்தாவுல சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபீ தாவூத், சுனன் நஸஈ, சுனன் திர்மிதி, சுனன் இப்னு மாஜா, இந்த இதுல வந்து முஸன்னஃப் அபீ ஷைபாவுல வந்து முஸ்னத் அஹ்மத்ல வந்து இந்த ஹதீஸை பதிவு செஞ்ச இந்த ஹதீஸுக்கு பின்னால இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு ஷிஹாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஒரு முஹத்திஸ், ஹதீஸ்களை வல்லுவர். அவர் சொல்றாங்க வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆமீன் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, கைஸ் அல்-மதனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி கேட்க போனேன். அவர் எனக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காட்டினார். நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போனேன். நான் போனதோட இன்னொரு மனிதர் இருந்தார். அந்த இன்னொரு மனிதன் இருக்கும்போது நாங்க 3 பேரும் இருந்து கொண்டு நாங்க துஆ கேட்டோம். அவர் ஆமீன் சொன்னார். யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு பின்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ கேட்டாங்க. நான் ஆமீன் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நீங்க என்ன செஞ்சு கொண்டு இருந்தீங்களோ அதை நீங்க அப்படி தொடர்ந்து செய்யுங்க, நான் இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அன்பானவர்களே, ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. அன்பானவர்களே, இந்த சம்பவம் இத பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இத சில பேர் தஈஃப் என்று சொன்னாலும் அந்த சஹீஹ் லஈஃப் என்று ஹதீஸை பிரித்த அந்த முஹத்திஸுகள் கூறுகின்றார்கள், லஈஃபான ஹதீஸை எந்த சட்டத்தை வைத்து ஒரு ஹதீஸை சஹீஹ் என்று சொன்னார்களோ, எந்த சட்டத்தை வைத்து ஒரு ஹதீஸை லஈஃப் என்று சொன்னார்களோ, அந்த சட்டத்தை தொகுத்த அந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் அந்த இமாமார்கள் கூறுகின்றார்கள், லஈஃபான ஹதீஸை ஃபதாயிலுல சிறப்புல அமல்கள் அமல் செய்யலாம், வலீஃப் என்று வைத்துக் கொண்டாலும் அமல் செய்யலாம். அன்பானவர்களே, இமாம் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்தாங்க. மஜ்மூஉ ஸவாஹித் மஜ்மூஉ ஸவாஹித் என்ற அவங்க கிதாப் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அன்பானவர்களே, இன்னும் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களோட முஸ்தத்ரக் அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸ ஹஸனான ஹதீஸ் சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல ஒரு சஹாபி ஹதீஸ் முஸ்லமா அல்-பிக்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பத்தி சொல்றாங்க. அவங்க துஆ கேட்டா கபூலாகும், முஸ்தஜாப் துஆவா இருந்தாங்க. அவங்க ஒரு படைக்கு அமீரா போட்டு அனுப்புனாங்க. அவங்க போன அந்த படையில இருந்து கொண்டு அந்த படையை பார்த்து சொன்னாங்க, நான் துஆ கேட்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? لقد سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يقتل ملك فيدعو بعضهم ويؤمن صاحبه الا عجابه الله. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆள் துஆ கேட்க மற்றவர்கள் ஆமீன் சொன்னால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால நான் துஆ கேட்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க என்று துஆ கேட்டாங்க. அந்த யுத்தத்துல வெற்றி அடைய வேண்டும். அந்த யுத்தத்துல வெற்றி அடைந்தாங்க. துஆ உடனே கபூல். நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேக்குறாங்க, ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்றாங்க, துஆ உடனே கபூல். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நான் துஆ கேட்கிறேன், நீங்க ஆமீன் சொல்லுங்க, நீங்க துஆ கேட்க நான் ஆமீன் சொல்றேன். துஆ கேட்டாங்க, ஆமீன் சொன்னாங்க, துஆ கபூல். அந்த துஆவுடைய கபூலியத்தை கண்ட சஹாபி சொல்றாங்க, நான் கேட்ட துஆவை விட அவர் கேட்ட துஆ சிறந்த துஆவா இருந்தது. அந்த துஆவுல ஆசை. அன்பானவர்களே, நுக்மான் இப்னு முகர்ரிம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களே இமாம் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலத்துல பாரசீகத்துல உள்ள வீரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து படையெடுத்து நஹாவத் என்ற இடத்துல ஒன்று கூடி இஸ்லாமியர்களை தாக்க முற்படுறாங்க. ரெடியாகிறாங்க, ஆயத்தமாகிறாங்க. இந்த செய்தி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்ததோட சஹாபாக்கள் ஒன்று கூடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு வேலை செய்யறாங்க, நமக்கு அடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க, நாங்க என்ன செய்யறது? மஷூரா கேட்டாங்க. மஷூரா கேட்கக்கூடிய கூஃபாவுல உள்ள மக்கள் 2 பகுதியை நீங்க அவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு அனுப்பி வைங்க. மஷூரா சொல்றாங்க. அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு கேட்டாங்க, யார் அது அமீரா போகணும் அப்படின்னு கேட்டாங்க. யார் அமீரா போகணும்னு கேட்டாங்க. அதோட அடிமை அபிதான் அவங்க சொன்னாங்க, அந்த அளவு நான் ராசியன், நீங்க தான் எங்களை விட அறிவாளி,
எங்களை விட அறிவாளி, எங்களை விட கண்ணியமானவர், நீங்க அதை முடிவு செய்யுங்க. உடனே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. அங்க இமாம் இப்னு முகர்ரி ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருந்தாங்க. அவங்க தொழுது முடிய விஷயத்தை விளக்கத்தை சொன்னாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, உங்களை நான் அந்த ஜமாத்துக்கு அமீர் ஆக்குறேன், நீங்க போங்க. அந்த ஜமாத்துல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு மகன். அந்த ஜமாத்துல நீங்க மௌத்தாகிட்டீங்கன்னா ஹுதைஃபா ரலியல்லாஹு சாஹிபு சிர். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அத்தனை அந்தரங்களை வரைந்த ஒரு சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியான சஹாபிகள் இருக்கிறாங்க. நீங்க மௌத்தானா ஹுதைஃபா ரலியல்லாஹு மௌத்தானா ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒருவருக்கொருவர் மாறி அமீராக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. லெட்டரை கொடுத்து அனுப்புறாங்க. அன்பானவர்களே, அந்த லெட்டரை கடிதத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க. போய் அந்த சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சொன்னாங்க, நான் துஆ கேட்கிறேன், நீ ஆரம்பிச்சு. அன்பானவர்களே, துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பதை கொண்டு எனக்கு வீர மரணத்தை தாண்டி அல்லாஹும்ம ர்ஸுக்னி நுக்மான ஷஹாதத்தன் பினஸ்ரில் முஸ்லிமீன் ஃபஅம்மன முஸ்லிமூன். அதுல இருந்த முழு சஹாபாக்கள், அன்பானவர்களே, பாரசீகர்களை எதிர்த்து போராட போன, அதாவது கூஃபாவுல வாழ்ந்த 2 பகுதி சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்க. இவங்கெல்லாம் நரகவாசிகளா? இவங்கெல்லாம் நரகவாசிகளா? அன்பானவர்களே, ஒரு மனிதன் வீட்டுல துஆ கேட்டாலும் ஆமீன் சொல்ல மனசு இல்லை. ஒரு திருமண வீட்டுல துஆ கேட்டாலும் ஆமீன் சொல்ல மனசு இல்லை. ஆனா போன்ல பயான் பார்க்கறாங்க. பார்க்கக்கூட அந்த பயான் போன்ல போற பயான்ல கடைசியில யாரு கூட்ட துஆ செய்யக்கூடாதுன்னு பயான் பண்ணாரோ அவர், இதுவரைக்கும் நாங்க பேசின எல்லாருடைய விளக்கத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அவர் கூட்ட துஆ கேட்டு முடிக்கிறார். அதுக்கு இவர் ஆமீன் அப்படிங்கிறார். போன்ல பாருங்க. இப்ப இவர் நரகவாசி இல்லை. மையத்துக்குள்ள கபூர்ல மையத்தை ஜனாசாவை அடக்கி போட்டு அங்கட துஆ கேட்டா ஆமீன் சொன்னா நரகவாசி. வீட்டுக்குள்ள மூலையில குஞ்சு கொண்டு இஸ்லாமிய நிகழ்ச்சி ரேடியோல ஓடிக்கொண்டிருக்கு. அங்க துஆ போகுது. ஆமீன் 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 வாய்ப்பிலே ஆமீன் சொல்லப்படும். இப்ப இவர் நரகவாசி இல்லை. அன்பானவர்களே, துஆ கேட்டு ஆமீன் சொன்னா, அன்பானவர்களே, அந்த ஆமீன் சொல்லக்கூடியவர் துஆ கேட்பவருக்கு என்ன கிடைக்குமோ அதுல பங்குதாரியாகும். அத்துருல் மன்சூர்ல இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதின கிதாபுகளை படிப்பதற்கு அன்பானவர்களே கிழவனாகி பிறந்த நாள்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சு நாங்க மௌத்தாகிற நாள் வரைக்கும் படிச்சாலும் அவர்கள் எழுதி முடிச்ச கிதாபுகளை எழுதி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாவேலை அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எக்கச்சக்கமான தாராளமான கிதாபுகளை எழுதி இருக்கிறாங்க. அவங்களுடைய கிதாபுல அரபு உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அத்தாஇ வல் முஅம்மின் ஷரீகா. துஆ கேட்பவரும் துஆக்கு ஆமீன் சொல்லுவரும் நன்மையில் ஒரே சமமானவர்கள். அதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னது, அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது. அது ஆதாரம். அன்பானவர்களே, இமாம் தபரி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எவ்வளவு பெரிய இமாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்களுடைய தஃசீர் தபரி ஒரு விசேஷமான கிதாப், ஒரு அற்புதமான கிதாப். அதுல அத்தனை ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு தொகுத்து வகுத்து அடுக்கடுக்கா போட்டிருக்கிறார். அழிப்பாளர் தொடராக போட்டிருக்கிறார். கேட்கிறாங்க, அது உஜீப தஅவத்துக்கு மாண்டு அல்லாஹ் இஜாபத்தை கைஃப இஸ்பத்தில் இஜாபத்து இலஸ்னை ஒரு கேள்வியா கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல உஜீப தஅவத்துக்கு மாண்டு சொல்லிக்கிறாங்க. எப்படி அந்த இஜாபா அல்லாஹ் நான் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னதை 2 பேருக்கு சொல்லுவாங்க. வதுஆ இன்னமா கான மின் வாஹித். துஆ ஒரு ஆள் தானே கேட்டாரு, ஒரு ஆள் தானே துஆ கேட்டாரு. அது எப்படி அல்லாஹ் 2 பேரும் துஆவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு ஆள் கேட்டா, இன்கார தாய் அவங்களே கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பி ஒருத்தன் அப்படி கேட்டா அவருக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? துஆ கேட்டவர் ஒரு ஆளா இருந்தாலும் ஃபத்தானி கான முஹம்மத், இரண்டாவது ஆள் ஆமீன் சொன்னாரு. அவர் துஆ கேட்டார். வஹாரூன்
அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவரும் துஆ கேட்டார். அதாவது அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அந்த துஆ கேட்டவர் ஆமீன் சொன்னவர் ரெண்டு பேரும் ஒரே நன்மை அடைந்தார். அல்லாமா இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹ் தஃப்சீர் இப்னு கத்தீர்னா எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் கேட்கிற ஆட்கள் தான் சேதாரம் அடையிற கிதாபுகள் தான். அவங்க கூட இதைத்தான் ஆதாரமா கூட்டி கொண்டு வருவாங்க. அன்பானவர்களே, அந்த கிதாபுல கூட அல்லாமா இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, துஆக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர் அவர் எந்த இடத்துல வைக்கப்படுறாருன்னா மௌதிய மன்தஆ. யார் துஆ கேட்கிறாரோ அந்த துஆக்கு ஆமீன் சொன்னவரும் அதே துஆவை கேட்டார். நன்மையா ஆமீன் சொல்றது ஒண்ணும் பெரும் பாவம் இல்ல, ஆமீன் சொல்றது ஒண்ணும் வழிகேடு அல்ல. ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் ஒரு நாள் நஷ்டமடைய மாட்டார்கள். அன்பானவர்களே, ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவுல, முஸ்னத் அஹ்மதுல, பைஹகில பதிவாகி இருக்கின்றது. அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸ் ஆய்வு செஞ்சு போட்டு சொல்றாங்க, இது சஹீஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? என்ன ஹதீஸ் தெரியுமா? மா ஹஸனத்தும் யகூது அலா ஷைஇன் மா ஹஸனத்தும். யகூதிகள் உங்கள் மீது இந்த விஷயத்துல பொறாமப்பட்டது போல வேற எந்த விஷயத்திலும் பொறாமப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ். அன்பானவர்களே, எந்த விஷயத்திலும் என்ன விஷயம் அன்பானவர்களே, சலாம் சொல்லுதல். அதற்கு அடுத்தது ஆமீன் சொல்லுதல். அவங்களோட சலாத்துக்கு பயம் யகூதிகள், அவங்களோட ஆமீனுக்கு பயம் யகூதிகள். அந்த யகூதிகள் இந்த பின்புலத்து திட்டம் இந்த ஆமீனை இல்லாமல், இந்த சலாத்தை இல்லாமல், இந்த ஆமீன் சொல்றவங்க இல்லாமல் கல்லு மாதிரி இருக்கிறாங்க. பலஸ்தீன்ல அடிச்சு நொறுக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் துண்டா போகுது. சொப்பின் பேக்கில போட்டு அழுறாங்க. பிள்ளைகளை குப்பை கூறான்றா போல பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை உடல் கூறுகள் பிரிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகளுக்காக துவா கேட்கிறார். அழுது அதுக்கு ஆமீன் சொல்ல வாய்கிறது. யகூதிகள் இந்த ஆமீனிலே பொறாமப்பட்டதை போல வேற எதிலையும் பொறாமப்பட்டது. இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்க ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அன்பானவர்களே, முன்னால சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்ப சொல்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எந்த அளவுக்குன்னா, இன்னல் யஹூத கௌமு ஹஸன், யஹூதிகள் இருக்கிறாங்களே அவ்வளோ பொறாமக்காரர்கள், அவங்கள நம்ப கூடாது. நீங்க ஏமாந்து விடக் கூடாது. அவங்க செய்யற அநியாயம் என்று கண்ணு முன்னால பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அவங்க பொறாமக்காரர்கள். மா ஹஸதூக்கும், அவர்கள் உங்கள பொறாமப்படல. 3 விடயங்கள்ல பொறாமப்பட்டாங்க. 3 விடயங்கள் அவங்க பொறாமப்பட்டது போல வேற எதிலையும் பொறாமப்படல. நீங்க சொல்லிக்கிட்டு முதலாவது விடயம் சொன்னாங்க இஃப்ஷா இஸ்ஸலாம். முதல் விடயம் ஸலாத்த பரப்புறது. தெரிந்தவங்க, தெரியாதவங்க, அறிமுகமானவங்க, அறிமுகமற்றவங்க, அவங்க தாடி வச்சிருக்கலாம், தாடியை வெட்டிருக்கலாம், அவங்க ஜுப்பா போட்டிருக்கலாம், சார உடுத்திருக்கலாம், டவுசர் அடிச்சிருக்கலாம். அன்பானவங்க, அவங்க யாரா இருக்கலாம்? அவங்க தௌஹீதா இருக்கலாம், தப்லீகா இருக்கலாம், தலீகா இருக்கலாம், யாரா இருக்கலாம். அன்போடு, இரக்கத்தோடு, மரியாதையோடு, கண்ணியத்தோடு, கௌரவத்தோடு அவர் முஸ்லிமான ஒரு சகோதரன், அல்லாஹ் ரப்பை ஏற்றுக்கொண்டவர், நபிய உம்மத்தில் உள்ளவர் என்று சொல்லி பரிபூர்ணமா அவருக்கு ஸலாத் கொடுக்கிறோம், முஸாஃபா செய்கிறோம். அவர் ஒத்த கையால முஸாஃபா செஞ்சாலும் சரி, ரெட்ட கையால முஸாஃபா செஞ்சாலும் சரி. அன்பானவர்களே, இப்படி ஸலாத் பரப்புறது நிச்சே. ஸலாத்துல ஏன் முஸாஃபா சொல்றாங்க யோசிக்க கூடும். இன்னொரு ஹதீஸ்ல தெளிவா வந்து ஸலாத்தை பூர்த்தியாக்குறது முஸாஃபா. ஹதீஸ் இல்லாம நான் சொல்லல. அன்பானவர்களே, அப்ப நாங்க ஸலாத்தை பரப்புறோம். இது முதலாவது விடயம். அவங்க பொறாமப்படுறது. அதுக்கு அடுத்தது ஸஃப நிலைநாட்டுவது. இரண்டாவது விடயம் இகாமத் ஸலாத். மூன்றாவது விடயம் ஆமீன்.
ஆமீன். இதே ஹதீஸ இப்னு அபீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இதே ஹதீஸ இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர் மூஜமுல் அவுஸத்ல பதிவு செஞ்சிருக்காங்க. சஹாபாக்கள் முஃப்தியின் பேர் எடுத்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னொரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ முஸ்னத் அஹ்மத்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல அன்பார்ந்தவர்களே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நான் முன்னால சொன்னதே மா ஹஸதத்துல் யகூது அலா ஷைஇன் மா ஹஸதத்துக்கும், யகூதிகள் உங்களை இந்த விடயத்துல பொறாமப்பட்டது போல வேற எந்த விடயத்திலையும் பொறாமப்படல. அந்த விடயம் ஆமீன் ஆமீன் சொல்வதில் பட்ட பொறாமை அப்படின்னு சொல்லி போட்டு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஅக்திரு கௌல ஆமீன், எனவே நீங்க அதிகமாக ஆமீன் சொல்றத கூட்டிக் கொள்ளுங்க, அதிகப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்றாங்க. இதெல்லாம் நாங்க பார்க்காம, இதெல்லாம் நாங்க படிக்காம வெறுமனே கண்ணை பொத்திக்கிட்டு ஆமீன் சொல்றவெல்லாம் நரகவாதிண்டா. அன்பானவர்களே, தொழுகையில ஆமீன் சொல்றவெல்லாம் எங்க போவான்? இமாம் மாமும் எல்லாம் எங்க போகணும்? தொழுகைக்குள்ளேயே கூட்டாக துவா கேட்க முடியும்டா. தொழுகைக்கு வெளியே கூட்டா கேட்க கூடாது. சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள், அன்பானவர்கள் தாபிஊன்கள் கேட்டிருக்கிறார்கள், எத்தனையோ ஹதீஸ்களை வல்லுநர்கள் கேட்டிருக்கிறார்கள். நாங்க கூட எத்தனையோ சந்தர்ப்பத்தில நாம் கடைக்கு வியாபாரத்துக்கு ஒரு மனுஷன் வாராரு, அவருக்கு சமமான விலை குறைச்சு கொடுக்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்துல வரக்க செய்வாராரு. ஆமீன் ஆமீன் ஆமீன், சந்தோஷம். இப்ப விதத்தில் அன்பானவர்களே, ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு வீட்டை தந்துட்டாரு, ஒரு வீட்டை கட்டி தந்துட்டாரு. அவருக்கு நாம துவாசிக்கிறோம், அல்லாஹ் எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா, ஒரு வீடு இல்லாம நான் பட்ட பாடு தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு வரக்க செய்யணும் ஆஜியா. அந்த ஆஜியா ஆமீன் சொல்ற அப்பா அவர் அன்பானவர்கள் வழிகேட்டவர்கள், அன்பானவர்கள் எத்தனையோ உதவிகள் செய்யக்கூடியவர்கள், அவங்களோட உதவி செஞ்சு முடிய அவங்களுக்காக துவாசிக்கும் போது ஆமீன் சொல்றாங்க. அதே ஆட்கள் கூட்ட ஆமீன் கூட்ட துவா செஞ்சா பாவம். அல்லாஹ் பாதுகாக்க. தொப்பியை போட்டு கொண்டு பயான் பண்றாங்க. தொப்பி போடுறது விதச்சு, தொப்பி தலையில தொப்பி போடுறது விதத்துக்கு பயான் பண்றாங்க. போல ஹதீஸ் தொப்பி அணிந்திருந்தது. எத்தனை அசர்கள் சஹாபாக்கள் வாழ்க்கை, இதெல்லாம் ஏன் எங்களை விட்டு தூரமாகிச்சு? எல்லாம் எப்படி தூரமாகிச்சு? அன்பானவர்களே, யகூதிகள் செய்கின்ற சதிகள் இது. இந்த சதிகளின் பின்புறம் யகூதிகள். நாங்க கையேந்தி துஆ கேட்டு ஆமீன் சொல்லி அழுது அல்லாஹ்ட்ட ஒப்பாய் வச்சா அங்க அவங்க அழிஞ்சு நாசமாகிடுவாங்க. அந்த பயம்தான் இதுக்குள்ள பல வகையான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி அந்த கருத்து வேறுபாடுகளுக்குள் இருப்பவர்களை ஒரு பாவிகளாக, நரகவாசிகளாக, வேற்று மதத்தினர்களாக பார்க்கின்ற அளவுக்கு அந்த பிரிவினையை ஏற்படுத்தி. அன்பானவர்களே, துஆ கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஆமீன் சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அதை செய்யறவங்களை தடுக்காங்க, அதை செய்யறவங்களை பாவிகளாக சித்தரிக்காங்க. நமக்கு தந்த பாக்கியங்கள்ல ஆகப்பெரிய பாக்கியங்கள் தீனுடைய பாக்கியம். அந்த தீனுடைய பாக்கியங்கள் அல்லாஹ் தந்த பாக்கியங்கள் தான் இவ்வாறான அருட்கொடை, இவ்வாறான நியமத்துகள், இவ்வாறான நியமத்துகள். இந்த நியமத்துகளை நாம் புறக்கணிக்காம எம்மால் முடிந்த அளவுக்கு நாம் தேடுவோம், தேடி படிப்போம், உலமாக்களை அணுகுவோம், தெளிவாக நேராக கண்டு சந்தித்து ஆராய்ந்து நாங்க மார்க்கத்தை விளங்குவோம். யாரோ ஒருவர் போன்ல பேஸ்புக்ல பேசுறார் என்று, யாரோ ஒருவர் ஒரு மாநாட்டில் பேசுறார் என்று, யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு தலைப்புல குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று, அன்பானவர்களே, அதுகளை பார்த்துவிட்டு நம்பி ஏமாந்து விடாதீர்கள். கிதாபுகளை பரட்டுங்கள். 1400 வருடங்களாக இந்த உம்மத், இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் எப்படி இந்த சமூகத்துக்கு கிடைத்ததோ அந்த வழி, அந்த ரூட் இருக்கு. அந்த ரூட்ல நாம போகணும். இப்ப புதுசா வந்து
இப்பதான் என்னமோ தீனுல் இஸ்லாம் உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டதை போல புது புது பிரச்சனைகளை புரளிகளை கிளப்பி மக்களை குழப்பக்கூடியவர்களை ஏமாற்றக்கூடியவர்களை நம்பி ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தகுதியான உலகத்தை சந்திக்க அவர்களிடம் சென்று தெளிவை பெறுங்கள். கேளுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள். நான் செய்வது விராட்டா, நான் செய்வது வழிகேடா, இது பாவமா குற்றமா, இதற்கான தீர்வு என்ன? உலமாக்களை அணுகி செட்ட தெளிவாக அல்லாஹ்வுடைய தீனை எப்படி எமது முன்னோர்கள் விளங்கினார்கள், சலஃபு சாலிஹீன்கள் விளங்கினார்கள், அந்த இமாம்மார்கள் விளங்கினார்கள். அந்த முறையில் விளங்கி அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் செல்வதற்கு எம் அனைவருக்கும் பூரா முஸ்லிம் உம்மத்தினருக்கும் அருள் பாலிப்பாராக. ஆமின் வா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.